வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் எஸ்வி வெற்றிமுகன் பேசுகிறேன். நம்ம இந்த காணொளி பதிவில் ப்ரூஸ்லிக்கு இணையான தற்காப்பு கலை வீரரான சக் நாரிஸ் அவருடைய ஜாதகத்தை கிரக மண்டல ஜோதிட முறையில் ஆராய்வோம். தன்னுடைய 86வது வயதில் நேற்றைய தினம் அவர் காலமானார். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த பதிவுக்குள்ளே போவோம். சக் நாரிஸ் இவர் பிறந்திருக்கிறது 10 மார்ச் 1940 காலை 3 AM ரியானில் பிறந்திருக்கார். யூஎஸ்ஏல 9 நிமிஷம் கேபி. பிறக்கின்ற போது சனி மகாதசை இருப்பு 8 வருடங்கள் 10 மாதங்கள் 26 நாட்கள். ஜாதகர் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்காரு. முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது லக்ன பாகையை. லக்ன பாகை தனுசு ராசியில் 14 டிகிரி 24 நிமிடங்கள் 43 வினாடிகள் செவ்வாயுடைய மண்டலத்தில் அமையுது. செவ்வாய் இவருடைய ஜாதகத்தில் மேஷ ராசியில் ஆட்சி பலம் பெற்று போய் 22 டிகிரி 02 நிமிடங்கள் 49 வினாடிகள் குருவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சபையிலையும் இருக்கார். குரு லக்னாதிபதியாகி 3வது பாவத்தில் இருக்கார். சந்திரன் 8ஆம் இட அதிபதி. 8வது பாவம் வலுத்திருப்பவர் மிகச்சிறந்த சண்டை வீரராக இருப்பார். இவருடைய ஜாதகத்தில் வீரியத்தை குறிக்கக்கூடிய 3வது பாவத்தில் புதன், சந்திரன், குரு, கேது ஆகிய 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க. லக்ன மண்டலம் செவ்வாயுடைய மண்டலத்தில் அமைவதை அடிப்படையாக வைத்து இவர் தற்காப்பு கலை வீரர்னு நம்மளால் எளிதில் வரையறை செய்ய முடியும். லக்கின பாவ சப்லாடா சனி வராரு. சனி 4வது பாவமான மேஷ ராசியில் 05 டிகிரி 52 நிமிடங்கள் 03 வினாடிகள் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். லக்னா சப்லாடாக வரக்கூடிய சனிக்கு மண்டல அதிபதியாக சுக்கிரன் வராரு. சுக்கிரன் 6, 10, 11 பாவங்களை ஆளக்கூடியவர். 6, 10, 11 காம்பினேஷன் தொழில் ரீதியில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய பாவங்கள். இவருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய டிகிரி அமைப்பு அடிப்படையாக கொண்டு மண்டல உபமண்டல பிரிவுகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் இவருடைய ஜாதகத்தில் சனியுடைய மண்டலத்திலையும் சனியுடைய சப்லையும் இருக்கார். 8ஆம் அதிபதியான சந்திரன் சொந்த மண்டலத்திலையும் செவ்வாயுடைய சப்லையும் இருக்கார். சந்திரன் மனோகாரகன் செவ்வாயுடைய சப்ல இருப்பதன் காரணமாக இவருக்கு தற்காப்பு கலை மேலே அதிக ஆர்வம், ஈடுபாடு, அதில் வெற்றியும் கிடைத்தது. தற்காப்பு கலைக்கு அதிமுக்கிய கிரகமாக கருதப்படுற செவ்வாய் இவருடைய 5வது பாவத்தை ஆளக்கூடியவர். 5வது பாவம் கலை, வளர்ச்சி, சினிமா துறையை குறிக்கும்னு சென்ற பதிவுகளிலே பார்த்தோம். செவ்வாய் குருவுடைய மண்டலம் இருக்கார். குரு லக்னாதிபதியாகி 3வது பாவத்தில் வலுவாக இருக்கார். சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. செவ்வாய் குருவுடைய மண்டலத்திலையும் சந்திரனுடைய சப்லையும் இருக்கார். 7, 9 பாவங்கள் ஆளக்கூடிய புதன் சுக்கரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சொந்த சப்லையும் இருக்கார். குருவுடைய சொந்த மண்டலத்திலையும் கேதுவுடைய சப்லையும் இருக்கார். சுக்கிரன் சூரியனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். சனி சுக்கரனுடைய மண்டலத்திலையும் புதனுடைய சப்லையும் இருக்கார். ராகு கேதுக்கள் புதனுடைய மண்டலத்திலையும் ராகுடைய சப்லையும் இருக்காங்க. லக்னாதிபதியான குரு சொந்த மண்டலம் ஏறி இருக்காரு. கூடவே மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று போயிருக்காரு. கிரக மண்டல பாவ குறிகாட்டிகளை சுருக்கமாக பார்ப்போம். சூரியன் 4வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 10, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாகவும் குறிகாட்டுறாரு. அட்டமாதிபதியான சந்திரன் 3, 8 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 1, 3, 4, 5, 12 பாவங்களை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. கலைத்துறையவும் தற்காப்பு கலையவும் குறிக்கக்கூடிய செவ்வாய் 1, 3, 4, 5, 12 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 8 பாவ குறிகாட்டிகளை சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. செவ்வாய் லக்ன பாவத்தோடு 1, 3, 8 பாவங்களை சிறப்பாக குறிகாட்டுவதை கவனிக்க முடியும். கூடவே 5வது பாவத்தையும் குறிக்காட்டுறாரு. 5வது பாவம் திரைப்பட வெற்றியை குறிக்கும், சினிமா துறையை குறிக்கும், கலைகளை குறிக்கும். 3வது பாவ குறிகாட்டி டெக்னிக்கலாக சண்டையிடுவதையும் 8வது பாவம் சண்டையில் ரிஸ்க் எடுப்பதையும் குறிக்கும். 7, 9 பாவங்களை ஆளக்கூடிய புதன் 4, 6, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்லாடு வேளாவும் குறிக்காட்டுறாரு. லக்னாதிபதியான குரு 1, 3 பாவங்களை குறிக்காட்டுறாரு. லக்ன பாவம் 3வது பாவத்தோட தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் மிகப்பெரிய தைரியசாலி, சண்டை கலையில் நிபுணத்துவம் பெற்றவர் என்பதை வரையறை செய்ய முடியும். குரு சப்லாடு வாயிலாக 3, 7, 1 பாவங்களை குறிக்காட்டுறாரு. குரு குறிக்காட்டக்கூடிய 1, 3, 7 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். சுக்கிரன் கலைக்கு காரகன். சுக்கிரன் 2வது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் 4, 6, 10, 11 பாவங்களை சப்லாடு வாயிலாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 2, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய பாவ குறிகாட்டிகள். சினிமா துறையில் ஜெயிக்கணும்னா சுக்கிரன் 6, 10, 11 பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்ளணும்.
சனி 4, 6, 10, 11 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. ராகு 3, 7, 9 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. கேது 3, 7, 1 பாவங்களை மண்டலம் வாயிலாகவும் 3, 7, 9 பாவங்களை சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. சனி லக்ன பாவத்துக்கும் 7வது பாவத்துக்கும் சப்ளாடாக வராரு. சனி 6, 10, 11 பாவங்களை பலமாக மண்டலம் வாயிலாகவும் சப்ளாட் வாயிலாகவும் குறிக்காட்டுறாரு. 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் நிலையான வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியது. சூரியன் 2, 3, 4, 8, 9, 10 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சூரியனும் 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. வருமானத்தையும் தொழிலையும் சொல்லக்கூடிய 2, 10 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக வரக்கூடிய சூரியன் 6, 10, 11 பாவங்களை தொடர்பு கொள்வதை அடிப்படையாக வைத்து இவர் மிகப்பெரிய வெற்றியாளர்னு நம்மளால் வரையறை செய்ய முடியும். 5, 11 பாவமுனைகளுக்கு புதன் சப்ளாடாக வராரு. புதனும் 4, 6, 10, 11 பாவங்களோட பலமாக தொடர்பு கொள்கிறாரு. 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவருடைய ஜாதகத்தில் வலுத்து செயல்படுவதை காண முடியும். சந்திரன் 6, 12 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சக் நாரிஸ் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கிய சம்பவங்களை விம்சோத்திரி தசாபுத்தி அமைப்பில் பொருத்தி பார்ப்போம். 1958ஆம் ஆண்டு அமெரிக்க விமானப்படையில் பணியில் சேர்றாரு. புதன் மகாதசை செவ்வாய் புத்தியில் தசாநாதனாக செயல்படக்கூடிய புதன் 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் அரசாங்க வேலையில் சேர்வதை குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய செவ்வாய் டிஃபென்ஸை குறிப்பார். செவ்வாய் 1, 3, 8, 12 பாவங்களை குறிக்காட்டுறாரு. பாதுகாப்புத்துறை, மிலிட்ரி போன்ற துறைகளுக்கு 6, 8 பாவ குறிகாட்டிகள் இன்றியமையாதது. சக் நாரிஸ் அவர்கள் ஆகஸ்ட் 1969ஆம் ஆண்டு கராத்தே வேர்ல்டு சாம்பியனாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. கேது தசை சுக்கிரபுத்தியில். கேது லக்ன பாவத்தோடு 3, 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. கேது குறிக்காட்டக்கூடிய 3வது பாவ குறிகாட்டி இவர் டெக்னிக்கலாக தைரியமாக சண்டை போடுறத குறிக்கும். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சுக்கிரன் 2வது பாவத்தோடு 6, 10, 11 பாவங்களை சிறப்பாக குறிக்காட்டுறாரு. 2, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் இவர் வெற்றி பெறுவதை குறிக்குது. சக் நாரிஸ் அவர்களுக்கு 1968ஆம் ஆண்டு திரைப்பட வாய்ப்பு சின்னஞ்சிறிய ரோல் கிடைத்தது. கேது தசை சந்திரபுத்தியில். ரெக்கிங் க்ரீவ் எனும் திரைப்படம் வாயிலாக இந்த வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது கேது தசையில். கேது 3, 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. 3, 7, 9 பாவ குறிகாட்டிகள் கலைத்துறை வளர்ச்சிக்கு ஏற்ற பாவ குறிகாட்டிகள். புத்திநாதனாக செயல்படக்கூடிய சந்திரன் 1, 3, 4, 5, 12 பாவ குறிகாட்டிகளை செவ்வாயுடைய சப்பு வாயிலாக குறிகாட்டுறாரு. செவ்வாய் 5வது பாவாதிபதி. இவருக்கு திரைப்படத்தில் நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. சக் நாரிஸ் அவருடைய திறமைகளை உற்று கவனித்த ப்ரூஸ்லி இவருக்கு 1972ஆம் ஆண்டு தன்னுடைய சொந்த படமான தி வே ஆஃப் த டிராகன் படத்தில் வில்லன் ரோல் கொடுத்தாரு. கேது தசையில் புதன் புத்தியில். தசாநாதனாக செயல்படக்கூடிய கேது 3, 7, 9 பாவங்களை குறிக்காட்டுறாரு. புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சக் நாரிஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் சுக்கிர தசையில் ஏற்பட்டது. இவர் முதல்ல ஹீரோவாக பிரேக்கர் படத்தில் அறிமுகமாறாரு 1977ஆம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து குட் கைஸ் வியர் பிளாக் திரைப்படத்துலையும், த ஃபோர்ஸ் ஆஃப் ஒன் திரைப்படத்துலையும், த ஆக்டகன் திரைப்படத்துலையும், அண்ட் ஐ ஃபார் அன் ஐ திரைப்படத்துலையும், மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன் திரைப்படத்துலையும் சுக்கிர தசையில் நடித்து பேரும் புகழும் பெற்றார். தசா நடத்தக்கூடிய சுக்கிரன் இவருடைய 6, 10, 11 பாவங்களுக்கு அதிபதியாகி 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சுக்கிரன் குறிக்காட்டக்கூடிய 2, 6, 10, 11 பாவ குறிகாட்டிகள் 100% வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியது. குறிப்பிட்டு சொல்லணும்னா சினிமா துறையில் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடியது. சக் நாரிஸ் அவர்கள் 1993ஆம் ஆண்டு முதல் 1999ஆம் ஆண்டு வரை நடைபெற்ற சூரிய தசையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களை பெற்றார். இவருடைய ஜாதகத்தில் சூரியன் 2, 3, 4, 8, 9, 10 பாவங்களுக்கு சப்ளாடாக வராரு. சூரியன் 2, 10 பாவமுனைகளுக்கு சப்ளாடாக அமைந்து 6, 10, 11 பாவங்களை பலமாக குறிக்காட்டுறாரு. சூரிய தசை மிகப்பெரிய முன்னேற்றங்களை தந்தது. தற்காப்பு கலை மன்னரும் தலை சிறந்த நடிகருமான சக் நாரிஸ் அவர்கள் 19 மார்ச் 2026ஆம் ஆண்டு காலமானார். ராகு தசை புதன் புத்தி சனியுடைய அந்தரத்தில். தசாநாதன் ராகு புதனுடைய மண்டலம் ஏறி இருக்கார். புதன் இவருடைய
ஏழாவது பாவத்துக்கு அதிபதி ஆகிறாரு. ஏழாவது பாவம் ஸ்திர லக்னமான தனுசு லக்னத்திற்கு பாதகஸ்தானம். புத்திநாதனாக செயல்படக்கூடிய புதன் தன்னுடைய சொந்த சப்ளையே இருக்காரு. ஏழாவது பாவம் வலுப்பெறுது. அந்திரநாதனாக செயல்படக்கூடிய சனி இரண்டாவது பாவத்துக்கு அதிபதியாகி அவரும் புதனுடைய சப்ளையே இருக்காரு. ஏழாவது பாவமான மாரக பாதகஸ்தானம் இவருக்கு புதன் வாயிலா வலுப்பெறுவதை கவனிக்க முடியும். தசாநாதனாக செயல்படக்கூடிய ராகு ஏழாவது பாவத்தை மண்டலம் வாயிலாகவும் சப்ளாடு வாயிலாகவும் பலமாக குறிக்காட்டுறாரு. உபய லக்ன ஜாதகர்களுக்கு ஏழாவது பாவம் மாரகத்தை தரக்கூடியது. மற்றொரு ஜோதிட காணொளியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.